சரி சார். சரிங்க. பின்னாடி எடுக்கணும். கிளாரிட்டிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரு 10 சார் வாங்க நீங்களும் வாங்க மேடம் உங்களை வாங்க சார். வாங்க சார். வெயிட் பண்ண வெயிட் நீங்க உள்ள வாங்க சார். மேல வாங்க. கொஞ்சம் உள்ள வாங்க. ஆமா ஆமா மேல இருந்தா போட்டோ எடுக்க முடியும். கிளாப் கிளாப் மை சில்ட்ரன், கிளாப் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்துருங்க சார். வாங்க ஜெயவர்தன் மிஸ். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வாங்க சார். ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் மட்டும் அனுப்பிக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாமா? சரி. ஜெயவர்தன் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அனுப்புங்க. சரிங்களா? டீச்சர்ஸ் அனுப்புங்க. ஓகேவா சார்? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க. இல்லை சார், இந்த வந்துட்டு இல்லை வரட்டும் சார். வாங்க உள்ள வாங்க. நான் வந்துட்டேன். உள்ளே போயிரு. உள்ளே போயிருங்க. அப்படியே நடுவில் மட்டும் கேப் விட்டு உள்ளே போயிருங்க சார். நான் வந்துட்டேன் சார். உள்ளே போயிருங்க. அங்கே இருந்து எடுத்துடலாமா சார்? சரி. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பேர் வந்து குமார். நான் வந்து நூலக உதவியாளர், நூலக அதிகாரியாக இருக்கேன் இஸ்ரோவில். அது இல்லாமல் பப்ளிக் அவுட்ரீச் ஆக்டிவிட்டியும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்பேஸ் அண்ட் மிஷன் முக்கிய காரணம் இஸ்ரோவுடைய சாதனைகளும் இந்தியாவில் விண்வெளி என்னென்ன செயல்பாடுகள் நடக்கிறது அதை பற்றி சொல்வது. அப்புறம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் என்னென்ன வேலை வாய்ப்பு பண்ணுறதுங்கிறத ஸ்டூடெண்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி இது வந்து இப்போ இந்த பஸ்ஸு என்னென்னா ஒரு கஸ்டமைஸ்டு பஸ்ஸு. இது ஒரு வால்வோ பஸ்ஸு. அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ராக்கெட்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இஸ்ரோவில் HMS வருது. இப்போ இஸ்ரோனா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிற ஒரு கூட்டம். அதுக்கு கீழே நிறைய சென்டர்ஸ் மையங்கள் இருக்கும். ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு வேலையை பார்ப்போம். அதில் முதல் எங்களுடைய மதர் சென்டர்னு சொல்கிறது வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். முன்னாடி அது வந்து துபாய் ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ராக்கெட்லேருந்து ரோஹிணிங்கிற ஒரு ராக்கெட்லேருந்து ஆரம்பித்தோம். அந்த ரோஹிணி ராக்கெட் வந்து அட்மாஸ்பியர், அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போகும். அதை தாண்டி போனால் தான் வந்து நம்ம ரோஹிணிக்கு பயன்படுறாங்க. அப்போ அதை தாண்டி போகிறது லான்ச் ஸ்டேஜ். அந்த லான்ச் ஸ்டேஜில் வந்து
டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுறது கூட விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். சேட்டலைட்டை தயாரிக்கிறது வந்து யுமாரா சேட்டலைட் சென்டர் பெங்களூரில் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர்னு சொல்லி அகமதாபாத்தில் இருக்குது. அவங்க 2 பேரும் சேட்டலைட்டை தயாரிக்கிறவங்க. 3வது வந்து ராக்கெட் போகிறதுக்கு எரிபொருள் வேணும். திட எரிபொருளை பண்ணுறது வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். திரவ எரிபொருளும் கிரையோஜெனிக், அதாவது மிக என்ன சொல்கிறது, நல்ல சில்டுக்கு எல்லாம் ஃபார்ம் பண்ணி வைக்கிறது கிரையோஜெனிக்னு சொல்லுவாங்க. அந்த எரிபொருளை சில்டு ஃபார்மில் வைக்கிற அந்த கிரையோஜெனிக் இது வந்து பண்ணுறது வந்து 2 சென்டர் எல்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு 2 இடத்துல இருக்குது. ஒன்று திருவனந்தபுரத்தில் வன்னியமலைங்கிற இடத்துல இருக்குது, இன்னொன்று வந்து பெங்களூரில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஏன்னா சிறியரோட தான் இருக்குது. அப்புறம் ராக்கெட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறம் சேட்டலைட்டை வந்து மேலே ஸ்பேஸில் விட்டதுக்கப்புறம் சேட்டலைட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டர் வந்து மாஸ்டர் கம்ப்யூட்டர் சொல்லி, அப்புறம் சேட்டலைட்டில் வந்து டேட்டா எடுக்கிறது இந்த மாதிரி இருக்குது. 27 சென்டர். ஓகேவா? நாங்கள் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வந்துருக்கோம். எங்கள் சென்டர் வந்து 2 இம்பார்ட்டண்ட்டு வந்து சாலிட் ப்ரொப்பலன்ட் பிளான்ட், அதாவது திட எரிபொருள், ராக்கெட்டுக்கான திட எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம், மற்றும் ராக்கெட்டை விண்ணுக்கு ஏவுற தளமும் சிறியரியோட இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ நான் சொன்ன மாதிரி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் ரோஹிணி ராக்கெட்லேருந்து பார்த்தோம். அடுத்து வந்து எஸ்எல்வின்னு சொல்லிட்டு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் வெஹிக்கிள். இது ஒரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராக்கெட் இப்போ வந்து எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம்னா சேட்டலைட்டை மேலே கொண்டு போகணும். அப்போ சேட்டலைட்டுக்கும் வெயிட் இருக்கும். அந்த சேட்டலைட்டை வெயிட்டை பொறுத்து நம்ம லான்ச் வெஹிக்கிளை சூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து எஸ்எல்வி பார்த்தீங்கன்னா முதல் கொண்டு போனது ஆரியபட்டா. இது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து டிசைன் பண்ணி அவர் தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டர். இதோட இதில் போனது 40 கிலோ உள்ள வெயிட் உள்ள ஆரியபட்டாங்கிற சேட்டலைட் முதல்ல போச்சு. அதுக்கப்புறம் இது ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஏஎஸ்எல்வி. இது ஆகுமெண்டட்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வெயிட் அதிகமாக சேட்டலைட் வெயிட் 150 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். இப்போ இது 2 ரிட்டையர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிடையாது. இப்போ இஸ்ரோவில் வந்து சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கு 4 வகையான ராக்கெட்டை தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து எஸ்எஸ்எல்வி ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், அது வந்து 500 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். அந்த பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் மாடல் தான் அதுதான் மேலே பார்க்குறீங்களா, அதுதான் அந்த சேட்டலைட்ஸுங்கிறது மினியேச்சர் மாடல். அதை 20 தடவை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல் சைஸ் வரும். ஓகேவா? இது வந்து இப்போ இருக்க மாடலில் எஸ்எஸ்எல்வி, அது 500 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். இது பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இது வந்து 1500 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். நீங்கள் இஸ்ரோவில் வந்து பிஎஸ்எல்வி ராக்கெட் விண்ணில் பாய்ந்ததுன்னு சொன்னால் உள்ள இருக்க சேட்டலைட்டோட பேலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1500. அதே ஜிஎஸ்எல்வி போச்சுன்னா ஜியோ சின்க்ரனைஸ் லான்ச் வெஹிக்கிள், இது 2500 கிலோ வரைக்கும் போட்டு போகும். இது வந்து ஜிஎஸ்எல்வி மார்க் 3, இன்னொரு பேர் LVM-3 சொல்லுவாங்க, லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. இதை நம்ம பாகுபலி ராக்கெட்னு சொல்லுவோம். ஏன்னா ஹெவியஸ்ட் பேலோட தூக்கி போகுது. 7000 கிலோ வரைக்கும் கொண்டு போகும். ஓகேவா? இதுதான் சேட்டலைட்டை கொண்டு போகக்கூடிய ராக்கெட், இந்தியாவோட ராக்கெட். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ராக்கெட் ஒன்று இருக்குது லான்ச் வெஹிக்கிள், அது மனுஷனை விண்ணுக்கு கொண்டு போகிறது. அதையும் டிசைன் பண்ணிருக்கோம். அந்த ராக்கெட் பேர் ஹியூமன் ரேட்டட் லான்ச் வெஹிக்கிள், HRLV. ஓகேவா? அது இன்னும் அந்த ப்ராசஸில் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ககன்யான். ஓகே. இஸ்ரோ வந்து சேட்டலைட்டை வந்து அனுப்புறதுக்கு 5 காரணம். ஒன்று வந்து கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு காட்டிட்டு ஒரு காரணம். தொலைநோக்கியை பார்த்துட்டு ஸ்பேஸில் வந்து பார்த்து எர்த்தில், அதாவது எஸ்பெஷலி பூமியில் என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, பூமியோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட கடலில் என்ன வளங்கள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது ரிமோட் சென்சிங் சேட்டலைட். இன்னொன்று வந்து அப்சர்வேஷன் சேட்டலைட். சைக்ளோன் வருமா, இந்த புயல் எப்போ வரும், சுனாமி எப்போ தாக்கும், இந்த இதெல்லாம் வெதரை மானிட்டர் பண்ணுறது, இது ஒரு சேட்டலைட். இன்னொன்று வந்து நேவிகேஷன் சேட்டலைட். நம்ம மிலிட்ரிக்காரவங்களுக்கு ஏர்போர்ட்ஸு ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட் போகிறதுக்கு எந்த டைரக்ஷனில் போகணும்,